Welcome to Thaaraas for Physics Syllabus Standard 11th Unit 9 Vaayukkalin Iyakkaviyar kolkai Kinetic Theory of Gases. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் மெயின் டிவிஷன் 9.3 சுதந்திர இயக்க கூறுகள். இது கீழே வந்து மொத்தம் 4 சப்டிவிஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன்ஸ் வந்து ஏற்கனவே லாஸ்ட் வீடியோஸ்களில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 4th சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 9.3.4 மூவணு மூலக்கூறுகள் Triatomic molecules. இந்த டாபிக் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின டாபிக்ஸில் ஓரணு மூலக்கூறு ஈரணு மூலக்கூறு இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இதில் உள்ள சுதந்திர இயக்க கூறுகள் வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் மூவணு மூலக்கூறுகள் அதுக்குள்ளே சுதந்திர இயக்க கூறுகள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 9.3.4 மூவணு மூலக்கூறுகள் Triatomic molecules. இந்த மூவணு மூலக்கூறுகள் வந்து 2 நேர்வுகள் இருக்குது. அதாவது நேர்கோட்டில் அமைந்த மூவணு மூலக்கூறு. இந்த 3 அணுக்கள் மூவணு 3 அணுக்கள் சரியா? இந்த 3 அணுக்களை வந்து நேர்கோட்டில் அமைந்திருந்தனா அதனுடைய சுதந்திர இயக்கக்கூறு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். 3 அணுக்கள் நேர்கோட்டில் இருந்து இருக்கு. செகண்ட் கேஸ் என்னன்னா நேர்கோட்டில் அமையாத மூவணு மூலக்கூறு நான் லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிகுல். இது வந்து லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிகுல், இது வந்து நான் லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிகுல். இப்படி நேர்கோட்டில் அமையாத மூவணு மூலக்கூறு அதனோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் லைனில் இருக்காது இல்லையா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து H2O சொல்லலாம். இதனோட சுதந்திர இயக்கக்கூறுகள் வந்து எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் பார்ப்போம். நேர்கோட்டில் அமைந்த மூவணு மூலக்கூறு லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிகுல்ஸ். சிவமைப்பின் மைய அணுவின் 2 பக்கங்களிலும் 2 அணுக்கள் படத்தில் காட்டியுள்ளவாறு அமைந்துள்ளன. மைய அணுவின் 2 பக்கங்களிலும் 2 அணுக்கள் இருக்குது. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் 2 ஆக்சிஜன்லாம் இல்லை, ஆக்சிஜன் வந்து இப்படி நேர்கோட்டில் இருக்குது. நேர்கோட்டு மூவணு மூலக்கூறு 3 இடப்பெயர்வு சுதந்திர இயக்கக்கூறுகளையும், இடம்பெயர்வு சுதந்திர இயக்கக்கூறு வந்து இதுக்கு வந்து 3 சரினா 3 ஆயக்கூறுகள்லேயும் ஆயாச்சு கூறுகள்லேயும் வந்து இதனுடைய இயக்கத்தின் போது நிலை அமைப்பில் வந்து நிலை மற்றும் அமைப்பில் வந்து மாற்றங்கள் சேஞ்சஸ் வந்து இருக்கும் சரியா? ஸோ அதனால் நேர்கோட்டு மூவணு மூலக்கூறு வந்து 3 இடம்பெயர்வு சுதந்திர இயக்கக்கூறுகளையும் அதுக்கப்புறம் 2 சுழற்சி இயக்கக்கூறுகளையும் வந்து பெற்றுள்ளது. சுழற்சி இயக்கக்கூறு வந்து 2 ஏற்கனவே இதிலே நம்ம பார்த்தோம் அப்படி தானே 2 மூலக்கூறில். அதே மாதிரி இதுலேயும் 2 சுழற்சி இயக்கக்கூறுகள் வந்து இருக்குது. எனவே 2 சுழற்சி இயக்கக்கூறுகளையும் பெற்றுள்ளது. ஏனெனில் மையத்தில் அமைந்துள்ள கூடுதல் அணுவை தவிர்த்து அனைத்து வகையிலும் இது ஈரணு மூலக்கூறை ஒத்துள்ளது. இதில் ஈரணு மூலக்கூறையும் அதே தான். ஈரணு மூலக்கூறில் வந்து 2 மூலக்கூறுகள் வந்து கவர்ச்சி விசையெல்லாம் இணைஞ்சிருக்கும். இங்கே வந்து நடுவில் ஒரு மூலக்கூறு இருக்குது. சப்போ இந்த மையத்தில் உள்ள இந்த அணுவை தவிர மற்ற எல்லா ஸ்ட்ரக்சருமே நமக்கு வந்து ஈரணு மூலக்கூறில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது சரி? அதான் இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நேர்கோட்டு மூவணு மூலக்கூறு வந்து 3 இடம்பெயர்வு சுதந்திர இயக்கக்கூறுகளையும் 2 சுழற்சி இயக்கக்கூறுகளையும் பெற்றுள்ளது. ஏனெனில் மையத்தில் அமைந்துள்ள கூடுதல் அணுவை தவிர்த்து அனைத்து வகையிலும் இது ஈரணு மூலக்கூறை ஒத்துள்ளது. 2 ஈரணு மூலக்கூறு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரண வெப்பநிலையில் நேர்கோட்டு மூவணு மூலக்கூறு 5 சுதந்திர இயக்கக்கூறுகளையும், சப்போ இந்த ஈரணு மூலக்கூறு மாதிரியே இருக்குன்னா நம்ம வந்து சாதாரண வெப்பநிலையில் அதனோட சுதந்திர இயக்கக்கூறுகள் எத்தனை சொல்லிட்டு பார்த்துருந்தோம், கண்டுபிடிச்சிருந்தோம் 5 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். உயர் வெப்பநிலையில் அதனுடைய சுதந்திர இயக்கக்கூறுகளோட மதிப்பு வந்து எத்தனைன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் 7 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். சப்போ இப்போ அந்த மூவணு மூலக்கூறு வந்து ஈரணு மூலக்கூறு மாதிரியே இருக்கிறதுனால சென்டரில் உள்ள அந்த கூடுதலாக உள்ள அந்த அணுவை தவிர்த்து மற்ற எல்லாமே ஈரணு மூலக்கூறு மாதிரியே இருக்கிறதுனால அதனுடைய நேர்கோட்டு மூவணு மூலக்கூறு மதிப்பு வந்து 5 சுதந்திர இயக்கக்கூறுகளையும் சாதாரண வெப்பநிலையில், உயர் வெப்பநிலையில் கூடுதலாக 2 அதிர்வு சுதந்திர இயக்கக்கூறுகளையும் பெற்று மொத்தம் 7 சுதந்திர இயக்கக்கூறுகளை பெற்றுள்ளது. அதாவது ஈரணு மூலக்கூறே மாதிரி தான் மூவணு மூலக்கூறுக்கும். எந்த கண்டிஷனில் நேர்கோட்டில் அமைந்த மூவணு மூலக்கூறு
நேர்கோட்டில் 3 மூலக்கூறுகள் அமைஞ்சுன்னா நமக்கு வந்து ஈரணு மூலக்கூறில் கிடைச்ச அதே ரிசல்ட்டு தான் இந்த இதுக்கும் கிடைக்கும், சாதாரண வெப்பநிலையிலையும் உயர் வெப்பநிலையிலையும். இதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸ் இப்போ பார்ப்போம். நேர்கோட்டில் அமையாத 3 மூலக்கூறு, நான்லீனியர் ட்ரையாட்டமிக் மாலிகுல். சிவகை 3 மூலக்கூறுகளில் 3 அணுக்களும் முக்கோணம் ஒன்றின் 3 உச்சியில் அமைந்திருப்பது போன்று காணப்படும். முக்கோணம் ஒன்றின் 3 உச்சிகளில் அமைந்திருப்பது போன்று காணப்படும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். சரியா? அந்த ஒரு முக்கோணத்தில் 3 உச்சிலையும் வந்து அணுக்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இது வந்து நேர்கோட்டில் இருக்காது. அதான் நேர்கோட்டில் அமையாத 3 மூலக்கூறு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவ்வமைப்பு 3 நேர்கோட்டு சுதந்திர இயக்கக்கூறுகளையும், இதுக்கு வந்து இதுக்கும் நேர்கோட்டு சுதந்திர இயக்கக்கூறு வந்து 3 தான். ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்த 3 செங்குத்து அச்சுகளையும் பொறுத்து சுழலும் சுழற்சி சுதந்திர இயக்கக்கூறுகளையும் பெற்றுள்ளது. இதனோட சுழற்சி இயக்கக்கூறு வந்து 3. ஆனால் நம்ம வந்து ஸ்ட்ரைட் லைன்லேயோ ஈரணு மூலக்கூறுலையோ வந்து நம்ம என்ன சொன்னோம், அதனுடைய சுழற்சி இயக்கக்கூறு வந்து 2 அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் நேர்கோட்டில் அமையாத 3 மூலக்கூறுக்கு வந்து சுழற்சி இயக்கக்கூறு வந்து அந்த கண்டிஷனில் எப்படி இருக்கும்னா 3 அப்படின்னு சொல்லி கிடச்சி. அப்போ நேர்கோட்டு இந்த அமைப்பு வந்து 3 நேர்கோட்டு சுதந்திர இயக்கக்கூறுகளையும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அமைந்த 3 செங்குத்து அச்சுகளை பொறுத்து சுழலும் சுழற்சி இயக்கக்கூறுகளையும் சுழற்சி சுதந்திர இயக்கக்கூறுகளையும் பெற்றுள்ளது. இது ஒன்று தான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். சரியா? சரினா இது வந்து அதனுடைய அச்சை பற்றி சுழலும் போது, செங்குத்தான அச்சை பற்றி சுழலும் போது 3 இது வந்து வேறு வேறு ஸ்ட்ரைட் லைனில் இல்லை. ஸோ அதனால் இப்போ எக்ஸ்ஹெச்சில் சுற்றும் எக்ஸ்ஹெச்லேயும் ஒய்ஹெச்லேயோ இசட்ஹெச்லேயோ இது பண்ணும்போது கண்டிப்பாக சுற்றும்போது சுழலும்போது கண்டிப்பாக அதனுடைய அமைப்பு நிலையில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து 3 செங்குத்து அச்சுகளை பொறுத்து சுழலும் சுழற்சி சுதந்திர இயக்கக்கூறுகள் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இவ்வமைப்பின் மொத்த சுதந்திர இயக்கக்கூறுகளின் எண்ணிக்கை எத்தனை? 6. 3 + 3 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். F = 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நேர்கோட்டில் அமையாத 3 மூலக்கூறுக்கு வந்து H2O நீர் சல்ஃபர் டை ஆக்சைடு. இது வந்து 3 நேர்கோட்டில் அமையாத 3 மூலக்கூறுக்கு வந்து எடுத்துக்காட்டு. அந்த 3 மூலக்கூறில் வந்து 2 கேசஸ் பார்த்தோம். நேர்கோட்டில் அமைந்த 3 மூலக்கூறு, இதனோட சுதந்திர இயக்கக்கூறு எத்தனை? 7. இங்கே நேர்கோட்டில் அமையாத 3 மூலக்கூறு, இதனோட சுதந்திர இயக்கக்கூறு எத்தனைன்னு சொல்லிட்டு பார்த்தோம்? 6. இந்த நேர்கோட்டில் அமையாத 3 மூலக்கூறு இதில் வந்து சாதாரண வெப்பநிலையில் உயர் வெப்பநிலையில் எவ்வளவு சுதந்திர இயக்க மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மென்ஷன் பண்ணல, சில பொதுவாக கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள மொத்த சுதந்திர, அதாவது நேர்கோட்டில் அமையாத 3 மூலக்கூறின் மொத்த சுதந்திர இயக்கக்கூறுகளோட எண்ணிக்கை எத்தனை? F = 6. ஓகே, இதோட 9.3.4 3 மூலக்கூறுகள் இந்த டாபிக் வந்து முடியுது. 9.3.4 3 மூலக்கூறுகள் இந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதோட 9.3 உள்ள எல்லா சப்டிஷன்ஸும் வந்து முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் உள்ள மெயின் டிவிஷன் பார்ப்போம். தேங்க்யூ.